ஹலோ வணக்கம். நான் வெங்காய காரக்குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையானது வெள்ளைப்பூடு, தக்காளி, சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி, புளி எலுமிச்சை சைஸு புளி, தாளிக்க நல்லெண்ணெய், இதே நல்லெண்ணெய், வெந்தயம், கடுகு, வரமிளகாய், சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நான் வெங்காய காரக்குழம்பு வைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் காயட்டும். கடுகு போட்டுக்கணும், வெந்தயம் போட்டுக்கணும், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை நல்லா போட்டு கிண்டி கடுகு, வெந்தயம், சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டாச்சு. போட்டு நல்லா வெந்தயம் சிவந்த பிறகு வெள்ளைப்பூடு போட்டுக்கணும். வெள்ளைப்பூடு போட்டு சின்ன வெங்காயம் போடணும். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து 3 தக்காளியை அரைச்சது அந்த விழுதை சேர்த்துக்கிறேன். தக்காளி அரைச்சது இதை நல்லா தக்காளி பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ராஃபில் கோத்தட்டிக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் எல்லாம் கலந்த பொடி அதை போடணும். போட்டு நல்லா கிண்டணும். போட்டு அடுத்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விடணும். அடுத்து உப்பு போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். வெங்காய காரக்குழம்பு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கணும்.
எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு மூடி வைப்போம். கொதிச்சதுக்கப்புறம் பார்ப்போம். பாருங்கள், வெங்காய காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா வாசனையாக செம்மையாக அடிக்குதுங்க. சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பை இன்றைக்கி மட்டும் இல்லாமல் நாளைக்கும் வச்சு சாப்பிட்லாம். நாளைக்கு மறுநாளும் வச்சு சாப்பிட்லாம். சூடு பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காய காரக்குழம்பு ரெடி. அடுத்து சாப்பிட வேண்டியதான் வேலை.